தற்போதைய தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய முதல் பதில் வந்து மேடம், ஜெனரலாக இந்த கேள்வி அரசியலாக்கவோ அரசியல் படுத்தவோ அரசியலாக பதில் சொல்லவே விரும்பல மேடம். ஐ வுட் சே நம்பர் ஒன் பிலீஃப் தட் வித் ஹார்ட் ஒர்க், நிறைய கடினமாக வேலை செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கை ஒரு குடிமகனுக்கு இருக்கணும். எவ்ரி சிட்டிசன் ஷுட் பிலீவ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதற்கு அடிப்படை தகுதி வந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி. உலகத்தரம் வாய்ந்த கல்வி. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள நடந்து போனாலும் சரி, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள நடந்து போனாலும் சரி, ஒரு குடிமகனாக they should get a equal quality of education. இது வந்துச்சுன்னா மேடம் எல்லா பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. இது முதல். இரண்டாவது, நான் ஒரு விவசாயி. நான் ஐ டேக் லாட் ஆஃப் ப்ரைட் இன் சேயிங் ஐ எம் அ ஃபார்மர். விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுவதுமே தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. மிக முக்கிய காரணம், விவசாயத்தை இன்னைக்கு தொழிலாக பார்க்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. விவசாயத்தை நம்பி இன்னைக்கு ஒரு குடும்பம் இருக்க முடியாது. விவசாயத்தை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பம் நலிஞ்சு போயிடும். தண்ணி இல்லை, மழை சரியாக பெய்யறதில்லை, 4 பேர் இருந்தாங்கன்னா குழந்தைக்கு சரியான குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு சொசைட்டியாக முதல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு தொழிற்சாலையை விட விவசாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய 2வது இதுக்கு மேடம். மூணாவது இன்னுமே நம்முடைய சமுதாயத்தில் ஜாதிகள் இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது, இனிமே டிவிசிவ் இருக்குது. அதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய தலைவர்கள் நமக்கு இன்னும் 10,000 பேர் 5,000 பேர் வேணும். வி ஆர் ஷார்ட் ஆஃப் லீடர்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க லீடர்ஸ் இருக்கா தமிழ்நாட்டில்? இன்னும் வேணும். பஞ்சாயத்து லெவலில், பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வி நீட் லீடர்ஸ் ஹூ கேன் சால்வ் டுமாரோஸ் ப்ராப்ளம். ஸோ 3 விஷயம். கல்வி உலகத்தரம் வாய்ந்தது மேடம். விவசாயத்திற்கு மறுபடியும் ஒரு செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும். 3வது, அருமையான தலைவர்களை எல்லா நிலையிலையும் உருவாக்கணும். இந்த 3 விஷயங்கள் இன்றைய தேவையாக நான் பார்க்குறேன். ரீஜனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ரீஜனல் பாலிடிக்ஸ் தான் இருக்குது. இதை நேஷ்னல் பாலிடிக்ஸாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரீஜனல் பாலிடிக்ஸ், நேஷ்னல் பாலிடிக்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக அதை பார்க்கல மேடம். குட் பாலிடிக்ஸ் தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை நல்ல பாலிடிக்ஸாக இருக்கணும். ரீஜனல் பார்ட்டி பை இட்ஸ் வெரி நேச்சர் தவறு கிடையாதுங்க. காங்கிரஸ் பண்ணுற தவறுகள், சாரி நான் மறுபடியும் பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டேங்க. இந்த ரீஜனல் பாலிடிக்ஸ்க்கு வர காரணமே இந்தியாவில் முதல்ல தேசிய பாலிடிக்ஸ் தான் இருந்துச்சு. 356 மொழி பிரிவினைவாதம், நார்த்து சவுத்து, ஹிந்தி வர்சஸ் இதெல்லாம் வந்துச்சு. ரீஜனல் பாலிடிக்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ ரீஜனல் பாலிடிக்ஸ் தவறுன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாதுங்க. ஆனால் ரீஜனல் பாலிடிக்ஸ்லையும் தேசத்தை முதன்மைப்படுத்தணும், டிவிசிவாக இருக்கக்கூடாது. தேசிய பாலிடிக்ஸாக இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய தேசிய பாலிடிக்ஸாக இருக்கணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அஸ் அ நேஷனல் பாலிடிக்ஸ், இந்தியா ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட். ரீஜனல் பாலிடிக்ஸ், இந்தியா ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட். இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தா எங்கேயும் பிரச்சனை வராது மேடம். என்னை பொறுத்தவரை குட் பாலிடிக்ஸ்க்கு லீடர்ஷிப் வேணும். லீடர்ஷிப் தான் நிறைய பேர்த்த நம்ம உருவாக்கணும், தயார்படுத்தணும், ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அது வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஜனல் அண்ட் நேஷனல் பாலிடிக்ஸ். ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.